இந்த மக்களுக்கான சட்டமாக இருக்காது என்பதை ஆணித்தரமாக இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை கட்சிகளும் இணைந்து நின்று களமாட வேண்டிய நிலை இருக்கிறது. தோழர்களே, நீங்கள் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக அரசாணை 370A காஷ்மீர் சட்டம், அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம், அடுத்து ஜிஎஸ்டி, அடுத்து பணமதிப்பு இழப்பு சட்டம், அடுத்து சிஎஸ்ஆர், இன்னைக்கு எஸ்ஐஆர். தொடர்ந்து பாருங்க. இப்ப திருப்பரங்குன்றம் எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இது மக்களுக்கான சட்டமா எதுவுமே இருக்காது. இந்த நாம சொல்லிக்கிட்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் தனித்தனியா விளக்கணும்னாக்க ஒரு சட்டத்துக்கு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட விளக்கலாம். வந்திருக்கிற இடதுசாரி அந்த தலைவர்கள் பேசுறதுக்காகவும் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர்கள் பேசுவதற்காகவும் அதை விளக்கி சொல்லாம சுருக்கமா சொல்றேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, 2002 அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆனாங்க. இந்த பிஜேபி அரசு அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவர் ஒரு இஸ்லாமியரை ஜனாதிபதி ஆக்கிட்டு மும்பை கலவரத்தை பண்ணாங்க. இஸ்லாமியர்களை கொண்டு போயிட்டாங்க. இப்ப 2024 25 திரௌபதி முர்மு ஆதிவாசி பெண் அவங்கள ஜனாதிபதி ஆக்கிட்டு ஆதிவாசிகளை மணிப்பூர்ல கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியா இந்த மக்களை கொன்று குவிப்பதற்கு எந்தெந்த வகையான சட்டங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. இப்ப வேளாண்மை திருத்த சட்டம் 250 பேருக்கு மேல சட்டாங்க. இது ஒரு பக்கம். இந்த சட்டத்தை கொண்டு வந்து கொள்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, பாபர் மசூதி இடிப்பு, மணிப்பூர் கலவரம், எங்க பார்த்தாலும் கலவரம், இன்னைக்கு திருப்பரங்குன்ற கலவரம். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கத்தினரும் தொடர்ந்து நின்று களமாட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே நாம் நமக்கான அரசியலை பேசியே ஆக வேண்டும். விவசாயிக்கான அரசியல், விவசாய தொழிலாளர்களுக்கான அரசியல், பெண்களுக்கான அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல், மாணவர்களுக்கான அரசியலை நாம் பேசியே ஆக வேண்டும் என்று சொல்லி, பாலுக்கு இயங்காத குழந்தையும் வேலைக்கு இயங்காத இளைஞனும் உள்ள இந்தியாவை கட்டியமைப்போம் என்று சொன்ன அந்த பஞ்சாப் சிங்கம் பகத்சிங்கின் வழி நின்று போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத்.